உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வர இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போட்டுட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்கள் ஏற்கனவே அற்புதம் அவன் பெருமை அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் ஏற்கனவே உங்களுக்கு அற்புதம். என்னத்த சார் அற்புதம், நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். நண்பர்களே, 11ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். ஒரு நல்லது ஒரு கெட்டது. என்ன நல்லது என்ன கெட்டது? அவர் 9, 10 கூடியவராக இருக்கிறார். அவர் வக்கரம் பெறுகிறார். அப்போ 10ஆம் இடம் வக்கரம் பெறும்போது என்ன ஆகுனா, நான் தெரியாமல் இந்த கடையை ஆரம்பிச்சிட்டேன் சார், நான் ஏன் ஆரம்பிச்சேன்னு என்னையே நான் டெய்லி கேட்டுக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் என்னால் நிற்க முடியல. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை ரொம்ப முரட்டடியாக பிஸி ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி தான் இப்போது 11ஆம் இடத்துக்குடையவன் வக்கரம் பெறும்பொழுது லாபத்தை தந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் சனி பகவான் என்ன பண்ணுற, ஃபோர்ஸ் பண்ணுறார், ப்ரெஷர் பண்ணுறார். எதுவாக இருந்தாலும் ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. ஜூலை 27 தொடங்கி டிசம்பருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? என்னால் மிஞ்சி போனால் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் சார், அவ்வளோதான் என் கெப்பாசிட்டி சார் அப்படின்னா 50 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவார். அப்போது எலான் மஸ்க் சொல்கிற மாதிரி தான், எவ்ரி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் 40 hours per week, பட் ஐ எம் ஒர்க்கிங் 100 hours 120 hours per week அப்படிங்கிற மாதிரி. நான் கேட்கவே இல்லையே, நீங்கள் என்ன கேட்குறது, சனி சொல்லிட்டாரே. நீங்கள் 120 hours per week நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த எலான் மஸ்கை நீங்கள் மாற முடியும். அப்போது அந்த 11ஆம் இடத்து சனி பகவான் பிஸியாக இருக்கிறார். நிறைய மாமனாரால் நற்பெயர். மாமனாரே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இதை பண்ணுறேன், என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன், மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் துணை தோல் கொடுப்பது தான் நடக்கும். இதெல்லாம் நடக்கிற நல்ல பலன்கள். அப்போது உடம்பை சனி பார்க்குறார். 11லிருந்து உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல வந்து ஒரு தைரியம் வருகிறது. எது திண்ணில் ஏதிரியே இல்லை. நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறீங்க. நிறைய பேர் இப்போ தான் வந்து ஃபிட்னஸ் 6 பேக் என்ன வழி சார், ஹவு டு கெட் ஒர்க் 6 பேக் சேட் ஜிபிடிலாம் போட்டு, சேட் ஜிபிடி போட்டால் வராதுப்பா, இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்பா. அப்போது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இல்லை ட்ரை தானே, நம்ம 2 நாள் போகிறோம் அப்புறம் போகிறது இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். ராசியை வந்து சனி பார்க்கிறார். 5ஐ பார்க்கிறார் பிருந்தா. அதான் 2வது அதிசய பலன். என்ன அப்படின்னா, குழந்தை. இப்போ வந்து நான் போகாத கோயில் இல்லை, சதுர்த்தி விரதம் இருந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், கவலைப்படாதீங்க, சனி வந்துட்டால. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் யாரையும் கேட்க போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு என்ன வேணும், குழந்தை அதை பார், ஐ பிளஸ் யூ இன் ஆல் தி வேஸ், ரெடியா, சந்தோஷம், ட்வின்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அது மாதிரி சனி தான் வந்து அற்புத கடவுள். அதனால தான் அது அற்புத பலனாக சொல்கிறது. 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளை பிராப்திக்காக IVF. ஒரு காலத்துலலாம் நான் ஹாஸ்பிட்டல் போனோம்னா பச்சை பயிறு சாப்பிடுங்க, மொச்சக்கொட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த டாக்டர் தான் இவங்கலாம். இப்போ யார் போனாலும் why don't you go for IVF அப்படின்னு நம்மளே, எனக்கு வயசு கம்மியாக தானேங்க, அவர் ஏங்க IVF போட சொல்கிறீங்க, பரவாயில்ல பண்ணுங்க, நம்மளுக்கு நல்லதுங்க ஹாஸ்பிட்டலுக்கு நல்லதுக்கான்னு தெரில. ஸோ இப்போ 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே நோ டாக்டர்ஸ். பாருங்கள், நான் சொல்கிறத கவனமாக புரிஞ்சுக்கோங்க. சனி பார்க்கும் போதே மனசில் ஒன்று வச்சுக்கோங்க, டாக்டருங்களே வேணாம், இந்த பேங்கருங்களும் யாரும் வேணாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் வீட்டோடு இருந்து சாப்பிட்டுக்கிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு உருவாகும். 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நேச்சுரலாகவே குழந்தை கிடைப்பதற்கான சொத்து பிரச்சனை எல்லாம் சரியாகும். இந்த அற்புத பலன். முக்கியமான அற்புத பலன் என்னென்னா, 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எது அவமானத்தை தந்ததோ வறுமையை தந்ததோ அதை சரி பண்ணுவீங்க. வீட்டு பத்திரம் முழுகிற மாதிரி இருந்தது, முழுகிடுச்சுன்னா போச்சுடா, அம்மா அப்பா ஆசையாக கட்டின வீடு, அம்மா உயிரே விட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த 8ஆம் இடம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய கஷ்டகாலம். அதை சனி பார்த்து அந்த வீட்டை மீட்டுறது, ஜுவல்ஸை மீட்டுறது, உங்கள் ஒய்ஃப் ஆசையாக வாங்கின நகை அது முழுகிறது, அதை விட ஒரு பெயினான சம்பவம் உலகத்தில் எதுவும் கிடையாது. அதை வந்து மீட்டுருவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த 6 மாதமும் ஃபேமிலி மந்தாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் வழிபட வேண்டியது ஐயப்பன்.
18 படி வச்ச ஐயப்பனுடைய ஃபோட்டோ வச்சு சாமி திந்தக்க தோம் தோம் அடுத்து ஐயப்பன் வந்து வருது, ரெடி ஃபார் மாலை போடுவதற்கு தயாராக இருங்கள். அது ஐயப்பனை தினசரி வெளிவிட்டு வர சிறப்பு. இந்த பலன்களுக்கு இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 98 மார்க். பிரமாதம் பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17லேருந்து மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆயிட்டார், சகல விக்னங்கள்லிருந்தும் அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார் அவர், உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார். இப்போ ஒரு வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி அள்ளி கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இது எத்தனை நாள், 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன, சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, இப்போது ஒரு நல்லவர் இருக்கான், திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும், வறுமை வந்து சேரும், அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும், நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார், என்ன பண்ணுவார், சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க, ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அறிந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க குருகுலம்லாம் கூட இருக்குது. நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமியும் பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.